சின்னதா ஒரு செட்டிங், அதுவும் உங்க கையில இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு போனுக்கா. ஸோ அந்த ஆண்ட்ராய்டு போன்ல நீங்க கூகுளோட ஜெமினியை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அதுல நான் பார்த்து ரசிச்ச பயன்படுத்தின ஒரு செட்டிங் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த மெசேஜை உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே இந்த கூகுளோட ஜெமினி சாட் போட்டை பயன்படுத்தணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரத்யேகமா பிளே ஸ்டோர்ல போயிட்டு அந்த அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களால பயன்படுத்த முடியும். அது இல்லாம நீங்க ப்ரௌசர் வழியா நீங்க அதை அக்சஸ் பண்ணலாம். ரெண்டு வழிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மேட்டர் வந்து எது மூலியமா நீங்க அக்சஸ் பண்ணலாம்னா, உங்க போன்ல கூகுளோட அந்த ஜெமினி அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு செட்டிங் இருக்கு. அந்த செட்டிங்கை ஜஸ்ட் நீங்க ஒரு சில டிங்கரிங்க கொடுத்தீங்கன்னா நீங்க முறையா என்ன பண்ணலாம், அந்த கூகுளோட ஜெமினியை உங்க போன் லாக்ல இருக்கும் போது கூட நீங்க பயன்படுத்த முடியும். அது எப்படி அப்படி நீங்க கேட்கலாம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபோனில் ஆல்ரெடி இந்த ஜெமினியை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கள்ல, அதை நீங்கள் தேடி பிடிங்க. ஏன்னா நிறைய அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் ஜெமினி. இதை தட்டுங்க. தட்டின உடனே இந்த டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதுக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெமினி ஆன் லாக் ஸ்க்ரீன் இருக்கும், அதுக்குள்ளே போயிடலாம். போனதுக்கப்புறம் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இந்த டாகிள் வந்து எனேபிளாக இருக்குது. இப்போது நீங்கள் ஃபோனை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெமினி கூட பேசலாம். பட் ஜெமினி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்போனா என்ன பண்ணணும் அப்படி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு சின்ன டிங்கரிங் வேலை இருக்குன்னு சொன்னல, அந்த டிங்கரிங் வேலை தான் இதுதான். ஹே கூகுள் அண்ட் வாய்ஸ் மேட்ச், அதை நீங்கள் தட்டுங்க. தட்டினீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த டாகிள் ஆஃபில் இருக்குது. உடனே நீங்கள் இதை ஆன் பண்ணிக்கோங்க. என்னால் இதை ஆன் பண்ணதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண முடியலை. நான் ஒரு அப்ளிகேஷன் என்னோடய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த அப்ளிகேஷன் தான் இந்த ஸ்க்ரீனே ரெக்கார்ட் பண்ண போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், இந்த ஹே கூகுள் டாகிள் இருக்குது தெரியுமா, இதை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு முழுமையாக உங்கள் ஃபோனை லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹே கூகுள்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனோட லாக் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் கூகுளோட ஜெமினியை பயன்படுத்த முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பை சமீபத்தில் கூகுளோட ஜெமினியோட செட்டிங்ஸில் அறிமுகப்படுத்திருக்காங்க. போய் ஒரு தடவை போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் முறையாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதுக்குண்டான அப்டேட்டை பார்த்து கொடுத்துக்கோங்க. வீடியோவை பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கூகுளோட ஜெமினியை எப்படி பயன்படுத்தலாம், ஃபோன் லாக்கில் இருக்கும் போது கூட பயன்படுத்தலாம். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உடனே நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் நிறைய பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு பிடிச்சதை ஒன்றை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே இந்த வீடியோவை பற்றி நல்ல ரீதியில் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்க.